நடிகை கஸ்தூரி தெலுங்கு பெண்கள் அந்த புறத்தின் பயன்பாட்டுக்காகத்தான் தமிழகம் கொண்டு வரப்பட்டாங்கன்னு பேசிய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஆனா அவர் இந்த பிரச்சனையிலிருந்து முன்ஜாமீன் வாங்கிடணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளையை நாடிய போதும் அவர் இந்த பேச்சுக்கு நீதிபதியை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். அதோடு தமிழக அரசும் கஸ்தூரியை கைது செய்ய ஆகணும்னு தீவிரம் காட்டிட்டு வராங்க. இதனால கஸ்தூரி வட்டாரம் பதட்டம் அடைஞ்சிருக்கு. அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். சென்னையில் இந்து மக்கள் கட்சி நடத்திய பிராமணர்கள் ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கர்களுக்கு எதிராக நடிகை கஸ்தூரி பேசியதா சொல்லி அவர் மீது திமுக கடுமையான எதிர்வினை ஆற்றியது. இதையடுத்து அவர் மீது சென்னை, எழும்பூர், மதுரை, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட 6 காவல் நிலையங்களில் தெலுங்கு அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் கஸ்தூரி. அந்த மனுவில் தெலுங்கு மக்கள் குறித்து நான் பேசியதற்கு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டேன். ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி என் மீது கைது நடவடிக்கை எடுக்க ஆளும் கட்சி தரப்பு திட்டமிட்டு வராங்கன்னு கஸ்தூரி நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை நேற்று நடைபெற்றது. அப்போது வாதிட்ட கஸ்தூரியோட வழக்கறிஞர் கஸ்தூரி மீது 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட பிராமணர் சமூகத்திற்கு மட்டும் அந்த கூட்டம் நடக்கவில்லை, அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொண்டார்கள் என்று வாதிட்டார்கள். அதற்கு நீதிபதிகள் தெலுங்கு பேசினாலும் அந்த மக்களும் தமிழகத்தின் ஒரு பகுதியினர் தான், அவர்களை எப்படி மோசமாக விமர்சிக்கலாம் என்று கேள்வி விடுத்தார்கள். இப்படி 2 தரப்பினரும் வாதம் செய்த நிலையில கஸ்தூரி தரப்பில் ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் மேற்கொண்டு தான் வாதிட கால அவகாசம் கேட்டதால இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரி மீது இந்த வழக்கில் எப்படியாவது கைது நடவடிக்கை எடுக்கணும், குறிப்பா தங்களது முக்கிய வாக்கு வங்கியாக இருக்கும் தெலுங்கர்களை இதுபோன்று இனிமேல் யாரும் விமர்சிக்க கூடாது என்ற போட்ட ஆர்டர் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்க சென்னை போலீஸ் அவரை தேடிட்டு வராங்க. குறிப்பா நேற்று நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் குறிப்பிட்ட தெலுங்கு சமூக பெண்கள் அந்த புறத்திற்காக வந்தவர்கள் என குறிப்பிட்டு கஸ்தூரி பேசியது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர்கள் அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டார், இதற்காக காவல்துறை அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வாதம் செஞ்சாங்க. அதையடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கஸ்தூரி திட்டமிட்டே இப்படி பேசியுள்ளார், ஒற்றுமையை சீர்குலைக்கணுங்கிற நோக்கத்துல தான் இப்படி பேசியுள்ளார் என்று எதிர்வாதம் செய்ய நீதிபதியோ கஸ்தூரி இப்படி பேசியது தேவையற்றது, கற்றவர் சமூக ஆர்வலர் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அவர் இப்படி ஒரு கருத்தை எப்படி தெரிவிக்கலாம்? அவர் பேசிய வீடியோவை மற்றவர்கள் பார்க்கும்போது தேவையற்ற பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அவர் மன்னிப்பை தவறை உணர்ந்து கேட்டதாக தெரியவில்லை, தான் கூறியதை நியாயப்படுத்தவே அப்படி மன்னிப்பு கேட்டுள்ளார் என்று நீதிபதி கூறியிருக்கிறார். அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்களோ 2 மாநிலங்களுக்கிடையே பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு கஸ்தூரி அப்படி பேசியுள்ளார், அதனால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்வாதம் செய்திருக்காங்க. இந்த நிலையில கஸ்தூரியோட முன்ஜாமீன் மனு சம்பந்தமா நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில அதுக்கு முன்னதாகவே அவர் கைது செய்து தீரணும்னு ஆளும் கட்சி போட்டுள்ள உத்தரவு அடிப்படையில போலீசார் தீவிரம் அடைஞ்சிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாயிட்டு வருது. நேற்று சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்களை திராவிட கட்சிகள் இருட்டடிப்பு செய்யறாங்க, மாறாக திராவிட கட்சி தலைவர்களை முன்னிறுத்திட்டு வராங்க, அதோட ஆங்கிலேயர் ஆட்சி காலம் தான் பொற்காலம்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வருவதா குற்றம் சாட்டி திமுக வட்டாரத்தை சீண்டி இருக்கிறார். அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். தமிழக அரசின் பல செயல்பாடுகளை ஆளுநர் ரவி தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வர இந்த நேரத்தில் நேற்று கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் மீண்டும் திமுக அரசின் செயல்பாட்டை அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். அப்போது ஆளுநர் கூறுகையில் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த பாடங்கள் இல்லை, மாறாக திராவிடம் குறித்த வரலாறு தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கு, அதோடு ஆங்கிலேயர்கள் குறித்த தகவலும் அதிகமாக இருக்கு. குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டு மிகவும் சிறப்பானது, ஆங்கிலேயர்கள் தான் சமூக நீதியை கடைப்பிடிச்சாங்க, நமக்கு நல்லது செஞ்சாங்கன்னு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கற்பிச்சுட்டு வராங்க. ஆனா ஆங்கிலேயர் ஆட்சி தான் 10 லட்சம் இந்தியர்களை கொத்தடிமைகளாக வைத்திருந்தாங்க. அவங்க ஆட்சி காலத்தில் இந்தியாவோட கல்வி முறை சீரழிஞ்சு போச்சு. குறிப்பா கல்லூரி பாடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் உள்ளிட்ட பல சுதந்திர போராட்ட தியாகங்கள் குறித்த பாடங்கள் நீக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசாங்கத்திடம் சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த பட்டியலை கேட்டால் 30 பேரின் பெயரை மட்டுமே அனுப்பினார்கள். இப்படி தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகளை இருட்டடிப்பு செய்திருக்காங்க. அந்த அளவுக்கு திராவிட வரலாறு சுதந்திர போராட்ட வீரர்களை மூடி மறைக்குதுன்னு திராவிட அரசுல கடுமையாக சாடியுள்ளார் ஆளுநர் ரவி. இதனால் வழக்கம் போல திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வராங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலில்
திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக கட்சிகள் வலுவான கூட்டணி உருவாக்கினால் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஜி.கே. வாசன் திரைமறைவில் தீவிர பேச்சுவார்த்தையை முடுக்கி விட்டுக்கிறார். அதோடு விரைவில் அவர் டெல்லி செல்ல போவதாகவும் சொல்லிட்டு வர்றார். அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். தமிழக அரசியலில் திமுகவோடு வலுவான கூட்டணியை வீழ்த்தணும்னா அதிமுக பாஜக தலைமையில இன்னொரு வலுவான கூட்டணி உருவாகணும். அப்பதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது அனைவரோட கருத்தா இருந்துட்டு வருது. ஆனா அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக கூட்டணிக்கு சில கட்சிகளுக்கு திரைமறைவில் அழைப்பு விடுத்து பார்த்தார். ஆனா யாருமே செவி சாய்க்கல. குறிப்பா விஜயோட தமிழக வெற்றி கழகம் கூட அதிமுக கூட்டணி வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸோ விசிகாவோ அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டோம்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இதனால பாஜக பாமக போன்ற கட்சிகளை விட்டா அதிமுக கூட்டணி அமைக்க கட்சிகளே வேறு இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்பட்டு இருக்கு. அதனாலதான் இதுவரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையை ஏற்கும் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். குறிப்பா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைச்சிருக்கும் நிலையில எடப்பாடியோ எங்க தலைமையை ஏத்துகிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறோம்னு சொல்லிட்டு வரார். இதுக்கு முக்கிய காரணம் மீண்டும் பாஜகவை எப்படியாவது கூட்டணிக்கு இழுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிமுக வட்டாரங்கள்ல சொல்றாங்க. ஆனா அதிமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பாஜகவோட கூட்டணி அமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நேரத்துல மக்களவை தேர்தலில் இருந்தே அதிமுக பாஜகவை ஒன்றிணைக்கணும் முயற்சி எடுத்துட்டு வர தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி.கே. வாசன் திரும்பவும் களமிறங்கி இருக்கிறார். திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிகன்னு 4 கட்சிகளும் இணையணும். அப்படி இல்லைன்னா அவங்கள வீழ்த்துவதற்கு சாத்தியமே இல்லை. அதனால தேவையில்லாத முரண்பாடுகளை தவிர்த்துட்டு கூட்டணி அமைக்கிற வேலையை பாருங்க. அப்படி இல்லைன்னா திரும்பவும் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு அதிமுக பாஜகவின் முக்கிய புள்ளிகளை சந்தித்து மறுபடியும் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார் ஜி.கே. வாசன். இதன் பிறகுதான் அதிமுக தலைமையின் கீழ் கூட்டணி அமைக்க அனைத்து கட்சிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருப்பதா சொல்லப்படுது. ஆனாலும் அதிமுகவில் இதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாலும் கூட அதிமுகவில் உள்ள அதிகமான மாஜிக்கள் பாஜகவுடன் கூட்டணி வச்சா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும். அதனால தேவையில்லாத கருத்து முதல்ல விட்டுட்டு கூட்டணி அமைச்சு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிற வழியை பாருங்க. ஒருவேளை அதிமுக பெரிய அளவுல தோல்வி சந்திச்சா அப்புறம் கட்சியில யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் நமக்கு கடைசி சந்தர்ப்பம்னு எடப்பாடிக்கு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. இந்த நேரத்துல தான் அதிமுக பாஜக கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியா கூடிய சீக்கிரமே டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்த ஜி.கே. வாசன் தயாராகிட்டு வரதா சொல்லப்படுது. ஆனபோதும் இந்த விவகாரத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை எப்படிப்பட்ட முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். குறிப்பா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுல உறுதியா இருந்துட்டு வராரு. அதனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சாலும் பாஜக அதிமுக கூட்டணி அமைவதற்கு சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறது அவர் தமிழகம் திரும்பிய பிறகுதான் தெரிய வரும். அதனால ஜி.கே. வாசனோட இந்த முயற்சிக்கு பலன் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.